நம்ம இப்போ சாம்பார் செய்ய போகிறோம். அந்த சாம்பார் சாம்பார் செய்யவே தெரியாது அப்படிங்கிறவங்க கூட இந்த சாம்பாரை செய்திடலாம். அந்த மாதிரி ஈஸியாக சொல்லி கொடுக்க போகிறேன். பிகினர்ஸ் கூட நல்லா இந்த சாம்பாரை செய்து கற்றுக்கலாம். இப்போ சாம்பார் செய்கிறதுக்கு முதல்ல தண்ணி கொஞ்சம் ஊற்றி இந்த தக்காளியை உப்பு போட்டு கரைச்சிக்கிடுவோம். லேசாக 1-2 கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற சாமான்கள் எல்லாம் சேர்த்துக்கிடுவோம். லேசாக கசக்கி விட்டா போதும். இந்த தக்காளி இந்த மாதிரி லேசாக கரைச்சி விட்டா பிறகு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்ட பிறகு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 4 பல் பூண்டு 1-2 தட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சமா கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலையா சேர்த்து அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அப்புறம் சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சப்பொடி, அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டா போதும். கொஞ்சமா காயப்பொடி சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் காயப்பொடி போதும். இப்போ இந்த பொடியெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் லேசாக இப்படி நல்லா கலக்கி கொஞ்சம் லேசாக இப்படி கரைச்சி விட்டுக்கிட்டு அப்புறம் காய்களை சேர்த்துக்கலாம். காய் முருங்கைக்காய் போட்டிருக்கேன், கத்திரிக்காய் 2 போட்டிருக்கேன், அவரைக்காய் 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் நமக்கு பிடிச்ச காயை சாம்பாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சாம்பாருக்கு தேவையான காய் முங்குற மாதிரி சாம்பாருக்கு தேவையான தண்ணியை இதில் ஊற்றிக்கிடணும். இதுக்கு இன்னும் இதை வேக வச்சா பிறகு பருப்பு வேக வச்சிருக்கேன், அதை கூட சேர்க்கணும். சேர்த்து சாம்பாருக்கு ரெடி பண்ணணும். இதை வேக வைக்க போகிறோம். இப்போ தக்காளியை கரைக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டிருந்தோம். இப்போ சாம்பாருக்கு உப்பு தேவைப்படுது, அதனால் உப்பு போட்டு கலந்து கூட்டி வச்சு அடுப்பில் வச்சுருவோம். சாம்பாரை குழம்பு கூட்டி வச்சு இப்போ 10 நிமிஷத்துலேருந்து 12 நிமிஷம் ஆனால் இந்த காய்கள்லாம் வெந்துடும். இப்போ நம்ம காய் வெந்தா பிறகு இப்போ நெல்லிக்காய் சைஸ் புளியாக கரைச்சி வச்சுருக்கேன், அந்த இதை சேர்த்துருவோம். முதல்ல புளியை சேர்த்தோன்னா காய் வேகாது, அதனால தான் கொஞ்சம் லேட்டாக சேர்க்கணும். இது கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் புளி வெந்த உடனே வேக வச்ச பருப்பை உள்ளே சேர்ப்போம். இந்த டம்ளர் 150 கிராம் துவரம் பருப்பு பிடிக்கும். 150 கிராம் இந்த 1 டம்ளருக்கு இதில் குக்கரில் போட்டு 1க்கு 3 தண்ணி, 1 டம்ளர் பருப்புன்னா 3 டம்ளர் தண்ணி வச்சு கொஞ்சமாக லைட்டாக காயப்பொடி 1 பிஞ்சு தான் போட்டிருக்கேன், அந்த போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த பருப்புக்கு 3 விசில் அடிக்கவும் நான் இறக்கியிருக்கேன். உங்கள் குக்கர் எந்த அளவுக்கு விசில் வந்தால் வேகுமோ அந்த அளவுக்கு ஆஃப் பண்ணிக்கோங்க. குழம்புல புளி ஊற்றி 2 நிமிஷம் ஆகுது. இப்போ பச்சை வாடையெல்லாம் போயிருக்கும் புளியில். அதுக்கப்புறம் பருப்பு கடைசியாக ஊற்றி வேக வச்சுக்கிடுவோம். கொஞ்ச நேரம் ஒரு 3 நிமிஷம் வேக வச்சா சாம்பார் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் தாளிக்கணும். முதல்ல தாளிக்கல சாம்பாருக்கு, அதனால கடைசியில் தாளிக்கணும். சாம்பாரை தாளிச்சிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறேன், நீங்கள் கடலை எண்ணெய் ஊற்றி வேணாலும் தாளிச்சிக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டிருக்கேன், கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலை, ஒரு வத்தல். சாம்பார் ரெடி ஆயிட்டு. சாம்பாரில் மல்லிச்செடி சேர்க்கறதுக்கு முதல்ல மறந்துட்டேன், அதனால இப்போ நீங்கள் மல்லிச்செடி சேர்த்துக்கோங்க. மல்லிச்செடி சேர்க்கறத சாம்பார் நல்லா இருக்கும். சாம்பார் செய்ய தெரியாதவங்க கூட இந்த சாம்பார் செய்திடலாம். அதனால இந்த சாம்பாரை செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்க.